வெல்கம் டு இன்சைட் அணிங்க. நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பவர் பிஐயோடைய டேக்ஸ் ஃபங்க்ஷனில் ரொம்பவே முக்கியமான ஒரு டேக்ஸ் ஃபங்க்ஷனாக தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம எந்த டேக்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா, கால்குலேட்ங்கிற முக்கியமான ஒரு டேக்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா செட் உள்ள நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? அதுக்கு நம்ம பிளாங்க் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாங்க் ரிப்போர்ட்டில் இருந்துட்டு கெட் டேட்டாவில் நான் எக்ஸல் ஒர்க் புக்கை கிளிக் பண்ணுறேன். உங்கள் டேட்டா செட் வேறு எதுலேயே இருந்தாலும் அதில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸல் ஒர்க் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய டேட்டா செட் கால்குலேட் ஃபங்க்ஷனுக்கு தனி டேட்டா செட் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணாலும் லோட் ஆகும். லோட் ஆகணும்னா நேவிகேட்டர்னு ஒரு பேஜ் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? நேவிகேட்டர்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய கால்குலேட் ஃபங்க்ஷன் அந்த ஒர்க் ஷீட்டில் எத்தனை ஷீட் இருக்குன்னு காணிக்கும். நீங்கள் அதிலேருந்து எத்தனை ஷீட் உள்ளே இம்போர்ட் பண்ணணுமோ அதை டிக் கொடுத்துக்கலாம். நம்மளுடைய ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு ஷீட் தான் இருக்குது. அதை மட்டும் டிக் கொடுத்து உள்ளே இம்போர்ட் பண்ணுறேன். சரிங்களா? ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டியது இல்லை. லோட் மட்டும் பண்ணிக்கிறேன். லோடாக கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ரைட் சைடில் டேட்டா பெயினில் நம்மளுடைய டேட்டா செட் ஷோ ஆகும். சரிங்களா? ஷீட் 1 இதை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே எத்தனை ஃபீல்டு இருக்குங்கிறதும் காமிச்சிடும். சரிங்களா? இப்போ டேட்டா நம்ம இப்போ ரிப்போர்ட் வியூவில் இருக்கோம். டேபிள் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா செட் ஃபுல்லுமே உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேட்டா செட்டை நல்லா பார்த்துக்கோங்க. லேப்டாப் இருக்குது, அதனுடைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க, அதனுடைய சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? டேக்ஸ் ஃபார்முலா வச்சு டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நியூ மெஷர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். நியூ மெஷரில் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? டோட்டல் சேல்ஸு அதில் என்ன டேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த டேக்ஸ் ஃபார்முலாவை போன வீடியோலேயே பார்த்துட்டோம். சம்முங்கிற டேக்ஸ் ஃபார்முலாலாம் அந்த வீடியோட லிங்க் மேலே கொடுக்குறேன். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ஃபார்முலா பற்றி இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? நான் இப்போ மெஷர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, சம்முங்கிற டேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். சம் போட்டுட்டு உள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, சேல்ஸ் இருக்கு இல்லையா, சேல்ஸை உள்ளே போட போகிறோம். ஏன்னா நம்ம சேல்ஸை தான் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? டோட்டல் சேல்ஸ் நமக்கு தேவை. சரிங்களா? போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு டோட்டல் சேல்ஸுங்கிற ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர் கிரியேட் ஆகிடும். சரிங்களா? மெஷருடைய சிம்பிள் எதுனா, இந்த குட்டியான ஒரு கேல்குலேட்டர் தான் இந்த மெஷருடைய சிம்பிள். சரிங்களா? இப்போ நம்ம அதை எப்படி விஷுவலாக பார்க்க முடியும்னா உங்களுக்கே தெரியும். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டுங்கிற ஒரு விஷுவல் இருக்கும். சரிங்களா? இந்த விஷுவலை க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் இந்த டோட்டல் மெஷர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக இந்த கார்டில் ட்ராக் பண்ணி போடுறோம். சரிங்களா? போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 99K தான் டோட்டல் சேல்ஸ். சரிங்களா? இப்போ இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ எனக்கு தோணுது, நமக்கு மொத்தம் எத்தனை கேட்டகரி இருக்குது? 2 கேட்டகரி இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ஃபர்னிச்சர் அப்படிங்கிற 2 கேட்டகரி இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க எதோடைய சேல்ஸு? மொத்த சேல்ஸு. ஃபர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து உள்ள சேல்ஸு. சரியா? ஆனால் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, ஏன்னா எலக்ட்ரானிக்ஸுக்கு மட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இல்லைன்னா ஃபர்னிச்சர் மட்டும் என்ன ஆயிருக்குங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னா, அதுக்கு தான் இதை ஃபில்டர் பண்ணி, அதாவது டோட்டலாக ஒரு சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டோட்டல் சேல்ஸில் தான் ஃபர்னிச்சர் சேல்ஸும் ஒழிஞ்சிருக்கு, எலக்ட்ரானிக் சேல்ஸும் ஒழிஞ்சிருக்கு இல்லையா? இந்த டோட்டல் சேல்ஸில் ஒழிஞ்சிருக்கிற அந்த 2 சேல்ஸையுமே நம்ம என்ன பண்ணணும்னா பிரித்து எடுக்கணும். சரிங்களா? இப்படி பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் கால்குலேட் ஃபங்க்ஷன். சுருக்கமாக சொல்ல போனால் ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கால்குலேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ அந்த கால்குலேட் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு நியூ மெஷரை தான் க்ரியேட் பண்ணும். சரிங்களா? இதில் 2 இருக்குது. டேக்ஸ் ஃபார்முலா நம்ம 2 இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஒரு நியூ மெஷர், இன்னொன்று கால்குலேட்டட் ஃபீல்ட். சரிங்களா? இந்த 2த்துக்குள்ள வித்தியாசத்தை நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த வீடியோ லிங்க் மேலே கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நியூ மெஷரை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபர்னிச்சரோடைய சேல்ஸை மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? இந்த டோட்டல் சேல்ஸ்லேருந்து ஃபர்னிச்சர் சேல்ஸை மட்டும் நான் பிரித்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேவா? அப்போ நான் நிறையபடி சொல்லிட்டேன். இந்த ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைட் கொடுக்குறது எல்லாமே நம்ம அதோடைய நேம், மெஷருடைய நேம். சரிங்களா? இப்போ நான் மெஷருக்கு என்ன நேம் கொடுக்குறேன்னா, ஃபர்னிச்சர் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறேன்னா நேம் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஃபர்னிச்சர் சேல்ஸ் நேம் கொடுக்குறேன். ஈக்குவல் டுக்கு அப்புறம் அடிக்கிறது உங்களுடைய டேக்ஸ் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ நம்ம என்ன டேக்ஸ் ஃபார்முலா பற்றி பார்க்க போகிறோம்? கால்குலேட். அப்போ அந்த கால்குலேட் டேக்ஸ் ஃபார்முலா டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா 2 இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த சிண்டெக்ஸில் எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஃபில்டர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபில்டரில் நீங்கள் எத்தனை ஃபில்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் அந்த கமா கொடுத்து இப்படி கொடுத்துருங்க, டாட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ எக்ஸ்பிரஷனாக என்ன? நான் இந்த ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்.
நம்ம எதுலேருந்து சேல்ஸை பிரித்து பார்க்க போகிறோம், இந்த டோட்டல் சேல்ஸ்லேருந்து ஃபர்னிச்சர் சேல்ஸை மட்டும் பிரித்து பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்போ அந்த டோட்டல் சேல்ஸுங்கிற டோட்டல் சேல்ஸ் தான் என்ன தான் எக்ஸ்பிரஷன் சரிங்களா. இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம ஃபில்டர் 1 ஃபில்டர் 2ன்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்போ அந்த டோட்டல் சேல்ஸ் தான் எக்ஸ்பிரஷன் எப்போவுமே சரிங்களா. அப்போ அதில் நீங்கள் டைப் பண்ணும்போது டோட்டல் சேல்ஸ்னு டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஷோ ஆயிடும் உங்களுடைய மெஷர் சரிங்களா. அப்போ கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபில்டர், இந்த ஃபில்டர் 1னா நீங்கள் இந்த டோட்டல் சேல்ஸில் கொடுத்துட்டீங்க எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து உங்களுக்கு என்ன ஃபில்டர் தேவை, நமக்கு என்ன தேவை, ஃபர்னிச்சர் சேல்ஸ் மட்டும் தேவை சரிங்களா. ஃபர்னிச்சர் என்னது, கேட்டகரி தானே. அப்போ கேட்டகரின்னு டைப் பண்ணிக்கோங்க. கேட்டகரி ஷீட் 1 கேட்டகரின்னு டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ என்ன தேவை, ஃபர்னிச்சருடைய சேல்ஸ் தேவை இல்லையா. அப்போ அந்த கேட்டகரியில் 2 கேட்டகரி இருக்குது, எலக்ட்ரானிக்ஸுங்கிற கேட்டகரி இருக்குது, ஃபர்னிச்சருங்கிற கேட்டகரி இருக்குது. இந்த கேட்டகரியில் நமக்கு எது ஃபில்டர் பண்ணி தேவைன்னா ஃபர்னிச்சர் தான் ஃபில்டர் பண்ணி தேவை சரிங்களா. அப்போ அந்த ஃபில்டர் 1 கேட்டகரியில் நமக்கு எது ஃபில்டர் பண்ண போகிறோம், ஃபர்னிச்சர் சரிங்களா. அப்போ ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எது ஃபில்டர் பண்ணி தேவையோ அதை டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. உள்ள ஃபர்னிச்சர். ஆனால் அந்த ஃபர்னிச்சரோட ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு டேட்டா செட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எக்ஸாக்ட் ஸ்பெல்லிங் இங்கே இருக்கணும் சரிங்களா. அது மட்டும் லைட்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா. கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த கால்குலேட் ஃபங்க்ஷனுடைய ப்ராக்கெட்டை நான் ஓவலாக க்ளோஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ என்ட்ரு கொடுத்த உடனே எனக்கு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் சேல்ஸ்னு ஒரு புதுசிய மெஷர் க்ரியேட் ஆகிடும் சரிங்களா. இப்போ இது நம்ம எப்படி விஷுவலாக பார்க்கலாம்னா மறுபடியும் ஒரு கார்டு விஷுவல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபர்னிச்சர் சேல்ஸ் எடுத்து மறுபடியும் இந்த கார்டு விஷுவலில் போட போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 99K சேல்ஸில் 28K மட்டும்தான் என்னதுன்னா ஃபர்னிச்சர் சேல்ஸ் சரிங்களா. இப்போ மிச்சம் இருக்கிறது யாருடைய சேல்ஸு, எலக்ட்ரானிக் சேல்ஸ். இப்போ இதே கால்குலேட் டேக்ஸ் ஃபங்க்ஷன் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா. அது எப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நீங்களே ட்ரை பண்ணுங்கள். டேட்டா செட் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா. டைப் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரானிக் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு நேம் கொடுக்கலாம். எலக்ட்ரானிக் சேல்ஸ் சரிங்களா, நேம் கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் அதே மாதிரி கால்குலேட் டேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்பிரஷன் என்ன, டோட்டல் சேல்ஸ் தான் எப்போவுமே எக்ஸ்பிரஷன் சரிங்களா. இது இன்னும் ஃபில்டர் பண்ணி பார்க்க போகிறோமோ அதான் அதோடைய எக்ஸ்பிரஷன் சரிங்களா. கொடுத்துட்டு ஃபில்டர் 1 நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் கேட்டகரி தான் ஃபில்டர் பண்ண போகிறோம். கேட்டகரியில் வேறு ஒரு ஐட்டம் சரிங்களா. என்ன ஐட்டம் நம்ம இப்போ ஃபில்டர் பண்ண போகிறோம், எலக்ட்ரானிக்ஸ். அப்போ நம்ம டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் இ மோடு கேபிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சரிங்களா. ஸ்பெல்லிங் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கிற உங்கள் டேட்டா செட்டில் இருக்கிற ஸ்பெல்லிங் தான் இங்கேயும் கொடுக்கணும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் சேல்ஸ்னு சொல்லிட்டு ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு மெஷர் க்ரியேட் ஆகிடும் சரிங்களா. இப்போ மறுபடியும் இதே எப்படி விஷுவலாக பார்க்கலாம்னா கார்டு விஷுவல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு இந்த எலக்ட்ரானிக் சேல்ஸ் எடுத்து மறுபடியும் இதில் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த 99Kல என்னென்ன சேல்ஸ் இருக்குது, ஃபர்னிச்சர் சேல்ஸ் தனியாக வந்துருச்சு, எலக்ட்ரானிக் சேல்ஸ் தனியாக வந்துருச்சு சரிங்களா. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான டேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தெரியணும்னா நம்ம சேனலில் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அது ஒரு டேக்ஸ் சீரீஸாக போட போகிறேன் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க சரிங்களா. இல்லைனா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டேக்ஸ் ஃபார்முலா பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள். நன்றி.